நான் ஒரே ஒரு குறள் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஏரினும் நன்றால் எருவிடுதல், ஏரினும் நன்றால் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு. இவ்வளோதான் திருக்குறள். இது எதற்கான திருக்குறள் என்றால் விவசாயத்திற்கு. அதாவது ஏர் உழுதல் ரொம்ப நல்லதான் விவசாயத்துக்கு. நிலம் பண்பட வேண்டும், அப்போ ஏர் உழணும். அதுக்கு அடுத்து அதை விட நல்லது என்னவா, எருவிடுறது. எருவிடுறதுங்கிறது உரம் போடுறது. இயற்கை விவசாயத்தில் அந்த எருவிடுதல் முக்கியமான பங்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, களை எடுக்கணுமா. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், களை எடுக்கணும். அதுக்கடுத்து நீர் விடணும். நீரினும் நன்றதான் காப்பு. நீர் விடணும். அதை விட நல்லது என்னன்னு கேட்டால், அதை பாதுகாக்கணும். எதிலிருந்து? பூச்சி தொல்லையிலேருந்து பாதுகாக்கணும், மற்ற விலங்கினங்கள் எல்லாத்துலேருந்து பாதுகாக்கணும். இது திருக்குறள். விவசாயத்திற்காக திருவள்ளுவர் சொன்னது. எனக்கு அப்படியே கொஞ்சம் அந்த திருக்குறளை கொஞ்சம் வேறு விதமாக யோசித்து பார்த்தேன். ஒட்டணின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரிது மொழிதல் அணி. புலவர் தாங்க நினைக்கிறத சொல்லாமல் ஒரு ஓமையை சொல்லி அதன் மூலமாக வேறொரு கருத்தை புரிய வைக்கிறது. ஒருவேளை இது உழவுக்கு சொல்லலையோ, மாணவர்களுக்கு தான் சொன்னாரோ, கல்விக்கு தான் சொன்னாரோ, பெற்றோர்களுக்கு சொன்னாரோ, நமக்கு சொன்னாரோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்த பொழுது எனக்கு தோன்றிய பிரிது மொழிதல் அணி. எல்லாத்தையும் பிரிது மொழிதல் அணியை எடுத்துக்கொள்ளாமா என்னன்னு எனக்கு தெரியலை. இருந்தால் கூட இந்த குறளுக்கு ஒரு பிரிது மொழிதல் அணியாக, ஒற்றணியாக நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், முதல்ல என்ன செய்ய சொல்கிறாரு, ஏர் உழ சொல்கிறார். அதாவது நிலத்தை பண்படுத்த சொல்கிறார். நமது பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும். பண்படுத்துறது நம்ம முதல்லேருந்தே ஆரம்பிச்சிடுறோம். அதாவது ஏர் உழுகிறதுங்கிறது ஆரம்ப காலத்திலே ஆரம்பிச்சிடுறோம். குழந்தை பிறந்த காலத்திலிருந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை நம்ம கொடுக்கறதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு நடக்க சொல்லித்தர்றோம், பேச சொல்லித்தர்றோம். பெற்றோர்களுடைய பங்கு ஆரம்ப காலத்தில் நிறைய இருக்குது. அதே மாதிரி வள்ளுவர் சொன்னது மாதிரி, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் கிளை சொல் கேளாதவர். இந்த வாட்ஸ்அப்பில் கூட நிறையா ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பையன் பேசுனது, சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு கேட்பாங்க. அவன் எனக்கு அப்போ பசிக்கும்ல, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மழலை சொல்ல ரசிக்கிற காலம் இது எல்லாமே ஆரம்ப காலம். இந்த ஆரம்ப காலத்தில் அவங்கள பண்படுத்த வேண்டியது. அதாவது மாமாவை போடான்னு சொல்லுறது, இல்லை வேறு மாதிரி வார்த்தைகள் கேட்குற மாதிரி இருக்கிறது, இல்லை நம்ம புகைவிடும் பழக்கமாக இருந்தால் அந்த சின்ன பிள்ளைங்க முன்னாடி பழக்கிறது, இது மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல சொற்களை மட்டுமே பழக்கி, தேவையானதை மட்டுமே கொடுத்து, தேவையில்லாததுக்கு வேண்டாம்னு சொல்லி, நமக்கு வசதிகள் இருந்தால் கூட எது தேவையோ எது தேவையில்லையோ அப்படிங்கிற சின்ன வயசுலேயே புரிய வைக்கிறது. இதுதான் ஒருவேளை வள்ளுவர் சொன்ன ஏரை கொண்டு உழுதல் அப்படிங்கிற சொன்னாரோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதை விட நன்று என்னன்னு கேட்டால் எருவிடுதல் தான். அதுக்கு உரம் போடுதல். உரம் போடுதல் என்பது நேர்மறை எண்ணங்களை விதைப்பது. நம்ம ஊரில் இல்லை நம்ம சுற்றுப்புறத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை பள்ளியாக இருக்கலாம், மருத்துவமனையாக இருக்கலாம். எதையுமே குறைபாடோடு பார்ப்பது. யாரை பார்த்தாலும் குறைபாடோடு பார்க்கறது, யாரையும் நிறைவாக பார்ப்பதே இல்லை. அந்த நேர்மறை எண்ணம் வேணும். முதல்ல நமக்கு நல்லது நடக்கும். எண்ணியாங்கு எய்துவர். நினச்சதெல்லாம் நடக்கும். எப்போ அப்படின்னா, எண்ணியார் திண்ணியராக பெறின். திண்மையாக முழுமையாக நான் இப்படி தான் செய்வேன், இப்படி நான் நினச்சது நடக்கும் அப்படி நினச்சா எதுனாலும் நடக்கும். அந்த எண்ணத்தை, நேர்மறை எண்ணத்தை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒருவேளை அந்த 2வது பகுதியை சொல்லியிருப்பாரோ, அதாவது எருவிடுதல் சொல்லியிருப்பாரோ. அப்புறம் களை எடுக்கிறதுங்கிறது என்னது அப்படின்னு யோசித்தேன். இது ஒருவேளை இந்த சாதி சமய வேறுபாடு, சாதி சமய எல்லாரும் ஒரு சாதியில் பிறந்திருப்போம், வேறு வழி இல்லை. ஏதோ ஒன்று பிறந்தா நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். அப்போ நம்ம அப்பா அம்மா என்ன சாதியோ அதுதான் என் சாதி. மதம் பெரும்பாலும் அப்பா அம்மா மதம் பெரும்பாலும். சில சமயங்களில் நான் மாறிக்கலாம்,
அதுக்கு ரைட்ஸ் உண்டு. ஜாதி மாறுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. மதம் மாறுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதுவும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக இப்போ செய்ய வேண்டியது இருக்குது. பெரும்பாலும் அப்பா அம்மா சொல்லி தந்தது சரி என்று படுவதால் அந்த மதத்தையே சார்ந்திருக்கோம். ஆனால் இதன் காரணமாக எதுக்கு பாகுபடுவது? நான் நினைக்கிறதன் என்னுடைய ஜாதியில் இருக்கேன், என்னுடைய மதத்தோடு இருக்கேன். இது மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல எனக்கு. இதன் காரணமாக எதற்கு பகை? இதை சிறு வயதிலிருந்து ஜாதி பகையோ மதப்பகையோ இல்லாத அளவிற்கு களையெடுக்கணும். மனசிலிருந்து பொறாமையை களையெடுக்க வேண்டும். எனக்கு கிடைத்ததெல்லாம் நிறைவு என்று நினைக்க வேண்டும். நிறைவாகவே எண்ண வேண்டும். இந்த எண்ண ஓட்டத்தோடு இருக்கிறதா அந்த களை எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீர் விடணுங்கிறாரு. நீர் விடணும்னு சொல்கிறது, ஒருவேளை இந்த கல்வி ஒழுக்கம் நிறையா திருக்குறளில் சொல்லியிருக்கார். கல்வியை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் ஔவையார் கூட கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக படிப்பிற்கு அவ்வளவு முக்கியத்துவம். எப்படியாவது படிக்கணும். எவ்வளவு சிரமப்பட்டாலும் கல்வி அறிவில் உயர்ந்திருக்கணும், ஒழுக்கத்தில் உயர்ந்திருக்க வேண்டும். அதாவது இதை திருவள்ளுவர் சொல்லுவார், உடையார் முன் இல்லார் போல். இருக்கிறவங்ககிட்ட இல்லாத மாதிரி. ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இருக்கிறவங்ககிட்ட இல்லாதவங்க ரொம்ப பணிவாக எனக்கு இது வேணும்னு கேட்குற மாதிரி, அது யாசகம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏறக்குறைய அது மாதிரி கற்றறிந்தவர்கள் ஆசிரியர்கள் அவங்ககிட்ட ஏறக்குறைய பணிவோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி வேணும், அதோடு ஒழுக்கம் வேணும். கல்வியும் ஒழுக்கமும் பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது. வெறுமனே மதிப்பெண் போதும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் அதோடு சேர்ந்து அந்த கல்வி ஒழுக்கமாக மாறும்பொழுது தான் சமூகத்துக்கு பயன்படும். இதைத்தான் நீர் விடுறதை பற்றி சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. அதை விட நல்லது என்னன்னு கேட்டால், பயிர்களை காக்கணுமா. அந்த காக்கிறதுங்கிறது பூச்சி, பறவை, வேறு மனிதர்கள் இருக்கலாம், விலங்குகள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் மாணவர்களை காக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா புற தாக்குதல்கள் நிறையா இருக்குது. என் பையன் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு பிளைண்டாக சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. இந்த செல்ஃபோன் பயன்பாடு, போர்வைக்குள் செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாக இருக்குன்னு இப்போ ஆய்வுகள் சொல்லுது. போர்வைக்குள் செல்ஃபோன் பயன்பாடு, தெரியாமல் மறைமுகமாக செல்ஃபோன். கண்டிப்பாக செல்ஃபோன் பயன்படுத்தணும், எல்லா பசங்களும் பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. அது மிகச்சிறந்த பொக்கிஷம். அதுக்கு நமக்கு அகராதி கையில் வந்துருச்சு. எதையும் பார்க்கலாம், எதையும் தெரிஞ்சுக்கலாம், எந்த சந்தேகம் இருந்தாலும் தெரிந்து கொள்ளலாம். உலகத்தின் எந்த மூலையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு இந்த செல்ஃபோன் அவசியம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த பயன்படுத்துவதற்கு கற்றுத்தர வேண்டும். அது காக்கிறது. வேற புகை பழக்கம், மது பழக்கம், இதனுடைய தீமைகளை அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள உணர வைக்கிறது. நம்மளுடைய பிஹேவியரில் அது இருக்குது. நம்மளுடைய செயல்பாடு நம்ம அறியாமலே சொல்லித்தர்றது, சுற்றி வளைச்சி சொல்லித்தர்றது. நிறைய விஷயம் நேரடியாக சொன்னால் பசங்களுக்கு பிடிக்காது. இப்படி அவங்கள ஒரு கவசம் போல் காத்திருந்தோம்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். ஆக எனக்கு என்னவோ இந்த குறள் பிரிது மொழியில் அணியாக நான் எடுத்துக்கிட்டேன். அது சரியாக தவறாக எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கதான் நான் உணர்கிறேன். இதை பெற்றோர்களும் பெரியோர்களும் நமது ஆசிரியர்களும் நமது மாணவர்களும் உணர்ந்து கொண்டால் அடுத்த தலைமுறை என்பது ஒரு உன்னதமான தலைமுறை நம்மளை காத்து கொள்ள வேண்டும்.